ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது தித்திக்கும் தீஞ்சுவையே கதையோட 4வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த நாள் காலையில் சிவா சொன்னபடியே யமுனா சிவாவின் ஆஃபீஸிற்கு வந்துவிட்டாள். அங்கே இருக்கும் ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் சென்றவள் தான் வந்திருக்கும் காரணத்தை பற்றி சொன்னாள். ஓ, சிவா சார் சொன்ன பொண்ணு நீங்கள் தானா என்று அந்த பெண் கேட்டு யமுனாவை மேலும் கீழுமாக ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பெண் ஏன் தன்னை இப்படி பார்க்கிறாள் என்று குழம்பி போன யமுனா, எனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறீங்களா என்று கேட்டாள். ஷோர் மேடம், ஒரு நிமிஷம் என்றவள் அங்கிருந்து வெளியேறி அவளை கூட்டிக் கொண்டு அந்த ஹோட்டலின் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சென்றாள். அது மிக வசதியானவர்கள் மட்டுமே தங்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான 5 நட்சத்திர ஹோட்டல். யமுனாவை கூட்டி சென்ற ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணான ரூபா, மேடம் இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த ஃப்ளோர் மொத்தமும் 10 ரூம் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கணும் என்று ரூபா சொல்லவும் திடுக்கிட்டு போய் அவளை திரும்பி பார்த்தாள். என்ன சொல்கிறீங்க, துடைக்கணுமா? சாரி மேடம், சிவா சார் இந்த வேலையை தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று ரூபா சொன்னதுமே அவளுக்கு புரிந்து போனது. சிவா ஏதோ திட்டத்தில் தான் இருக்கிறான் என்பது. யமுனா +2 வரை மட்டுமே படித்திருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் இருந்தபடியே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பல பயிற்சிகளை கற்றிருக்கிறாள். அப்படி ஏதாவது வேலையாக இருக்கும் என்று எண்ணி வந்தவள் நிச்சயமாக இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு நிமிடம் மனம் சோர்ந்து போனவள் சிறிது நேரத்திலேயே தன்னை சமாளித்து கொண்டாள். எந்த வேலையானால் என்ன, அவன் தனக்கு கொடுத்த பணத்திற்கு உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தவள் ரூபாவின் உதவியுடன் ஒவ்வொரு அறையாய் சென்று அதையெல்லாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டாள். சிறிது நேரத்திலேயே ரூபாவும் யமுனாவுடன் நன்கு பழகி அவளுக்கு தோழியாகிவிட்டாள். என்னங்க, உங்களை பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி தெரியுது, எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க என்று ரூபா கேட்கும் யமுனா தடுமாறி போனாள். இவளிடம் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் படித்த பொண்ணெல்லாம் இல்லை என்று சொல்லி சமாளித்து வைத்தாள். அங்கிருந்த பாதி அறைகளை சுத்தம் செய்வதற்குள்ளேயே அவளுக்கு இடுப்பெல்லாம் கலண்டு விடுவது போல் வலிக்க தொடங்கியது. பழக்கப்படாத வேலை பழகும் வரை கடினமாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவள் பல்லை கடித்தபடியே மாப் போட்டு வெளியில் இருக்கும் தரையை துடைத்து கொண்டிருந்தாள். திடீரென்று 2 ஷூ போட்ட கால்கள் அவள் துடைத்து கொண்டிருந்த இடத்தில் நிற்கவும் நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு சிவாவை காணவும் அவனை முறைத்துவிட்டு தனது வேலையில் கவனமானாள். அவன்தான் வேண்டுமென்றே அவளிடம் பேச்சை வளர்த்தான். என்ன மேடம், வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்ட அவனை மீண்டும் முறைத்தாள். எப்படி, என்னோட முதலடியே ரொம்ப பலமாக இருந்ததா? நான் உனக்கு இந்த வேலையை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலல்ல என்றவனை பார்த்து லேசாக சிரித்தவள், என்ன சார் நீங்கள், நான் என்ன கலெக்டருக்கா படிச்சிருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த வேலையை கொடுத்ததே அதிகம்தான் என்று விட்டு மீண்டும் தரையை துடிக்க தொடங்கினாள். இந்த வேலையை செய்ய சொன்னதற்காக தன்னுடன் சண்டையிடுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவளின் இந்த பேச்சு ஏமாற்றத்தை கொடுத்தது. கோபம் தலைக்கேற, ஏண்டி, என்னை ஏமாத்திட்டு என்கிட்ட பணம் கேட்டு வரத்துக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? உன்னை சும்மா மட்டும் விட்டுவேன்னு நினைக்காத. நான் உனக்கு கொடுக்குற வேலை எல்லாத்தையும் செய்ய முடியாமல் தினமும் நீ கதற போற என்று உருமினான். இதை கேட்ட யமுனாவிற்கு உள்ளுக்குள் குளிர் பரவினாலும் அவன் முன் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு அமைதியாக நின்றாள். அவளை கண்டு முறைத்தவாறு அவளை தாண்டியும் சென்று விட்டான். அப்பொழுதுதான் யமுனாவிற்கு தான் அவனிடம் பணம் கேட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது புரிந்தது. அவன் இன்னும் தன்னை பழிவாங்கவென்று ஏதேனும் செய்தால் அதையெல்லாம் தன்னால் எந்த அளவு தாங்க முடியுமோ என்று எண்ணி மனமுடைந்து போனாள். ஏற்கனவே தனக்கு இருக்கும் பிரச்சனைகள் போதாதென்று புதிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கொண்ட தன் மடமையை எண்ணி மிகவும் நொந்து போனாள். 2 நாட்கள் கழிந்த நிலையில் அந்த வேளையில் யமுனா கொஞ்சம் கொஞ்சமாய் பொருந்தி போனாள். உடலில் ஏற்பட்ட வலியை விட அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கும் பணக்கார ஆண்களின் காம பார்வை அவளுக்கு அதிகமாக வலித்தது. அவர்களின் வெட்கமில்லாத துகிலிருக்கும் பார்வையில் கூசிப்போகும் உடலையும் மனதையும் மறைக்க மிகவும் சிரமப்படுவாள். அன்று மாலை 6 மணிக்கு யமுனா கிளம்பி கொண்டிருந்த பொழுது ரூபா யமுனாவை அழைக்க என்னவென்று கேட்டபடி அவள் முன் வந்து நின்றாள். யமுனா, சிவா சார் உன்னை 2nd ஃப்ளோரில் அவருடைய பர்சனல் ரூம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி வைக்க சொன்னார் என்று சொன்னாள். ஆனால் மேடம், என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பணும் என்றாள். சாரி யமுனா, இது சாரோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர், இதை நீ கேட்டு தான் ஆகணும் என்று ரூபா சொல்ல யமுனா அந்த அறையை நோக்கி சென்றாள். அந்த அறையை சுத்தம் செய்ய அவளுக்கு 1 மணி நேரத்திற்குமே மேலானது. அங்கு ஹாஸ்பிட்டலில் சஞ்சனா தனக்காக காத்திருப்பாள் என்ற நினைவில் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தவளை பின்னால் இருந்து யம்மு பேபி என்ற சிவாவின் கிறுக்கமான குரல் அழைத்தது.
அதில் பதறிப்போய் திரும்பியவள் தன்னருகில் மிக நெருக்கமாய் நின்றிருந்த சிவாவை கண்டு பயந்து போனாள். எதுக்குடி இவ்வளோ கஷ்டப்படுற? நான் சொன்ன டீலிங்க்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டு இருந்தா உன்னை ராணி ஆட்டம் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பேனே. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நாளையிலிருந்து இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை என்று அவன் சொல்லவும் தான் அவளுக்கு புரிந்தது. அவன் ஏன் தன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகிறான் என்பது. இந்த வேலைகளை செய்ய கஷ்டப்பட்டு கொண்டு தான் அவன் காலடியில் சென்று விழுந்து விடுவேன் என்று எண்ணினான் போல என்று நினைத்தவள் அவனை பார்த்து விரக்தியாய் சிரித்தாள். அவள் சிரிப்பதை பார்த்தவனோ, என்ன பேபி சிரிக்கிற, உனக்கு ஓகேவா என்று ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க அதில் தன்னை சுதாரித்து கொண்டவள் அவனை தள்ளிவிட்டாள். ரொம்ப தான் பிளான் பண்ணுறீங்க சார். ஆனால் உங்கள் பிளான் ஒர்க் ஆகலை. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று விட்டு அவனை முறைத்தபடியே வெளியேறி போனாள். சிவாதான் வெறி பிடித்த வியங்கையாக ஆனான். எவ்வளவு திமிர்! எப்படி அவளை வீழ்த்தலாம் என்று அடுத்த திட்டத்தை போட தயாரானான். அவன் செய்வது தவறு என்பது அவன் புத்திக்கு தெரிந்தாலும் அவன் மனம் அதை கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது. இன்னும் 3 வாரங்களில் மீராவுடனான நிச்சயதார்த்தத்தை வைத்துக்கொண்டு தான் யமுனாவிடம் இப்படி நடந்து கொள்வது தவறுதான். ஆனாலும் அவள் மட்டுமே தான் வேண்டும் என்று பித்து பிரித்து அலைபாயும் மனதை சமாதானப்படுத்தும் அவனால் முடியவில்லை. எந்த வகையிலேனும் அவளை அடைய நினைத்தான். அங்கு ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சனாவை பார்க்க சென்ற யமுனாவோ சஞ்சனா இன்னும் சாப்பிடக்கூட செய்யாமல் தன்னை எதிர்பார்த்து காத்திருப்பது கண்டு உடைந்து போனாள். ஏன் சஞ்சுமா இன்னும் சாப்பிடலையா? இன்னும் இல்லைம்மா. நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்த? எனக்கு வேலை இருந்ததுடா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு என்றபடியே அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த உணவை ஊட்டிவிட ஆரம்பித்தாள். நாள் முழுவதும் தன்னந்தனியாய் வெறுமையாய் இருக்கும் மகளை பார்த்து அவளுக்கு அழுகை கூட வந்தது. அவளுக்கு இன்னும் சரியாக சாப்பிடக்கூட தெரியாது. அவளை விட்டுவிட்டு வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் வருத்தத்துடனேயே செல்கிறாள். தனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான வாழ்க்கை? ஒரு புறம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் குழந்தை, மறுபுறம் தன்னை வேட்டையாட காத்திருக்கும் கணவன். இவர்களுக்கிடையில் சிக்கி யமுனா தான் சின்னாபின்னமாகி போனாள். இரவும் அந்த ஹாஸ்பிட்டலிலேயே தங்கியவள் காலையில் எழுந்து சஞ்சனாவை குளிக்க வைத்து சாப்பாடு ஊட்டி தானும் தயாராகி கிளம்பினாள். எதுவும் சாப்பிட தோன்றாமல் வெறும் வயிற்றுடனேயே சென்றவள் தன்னுடைய வேலையில் மூழ்கி போனாள். இனி என்ன நடக்கும்ன்றதை அடுத்த பகுதியில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.